இன்றைக்கி நம்ம வளர்க்குற பிளான்ஸ்க்கெல்லாம் வந்து வாட்டர் பாட்டில்லையோ இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்லையோ கம்போஸ்ட் எப்படி செய்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த சாமந்தி செடி நிறைய இருக்குது. ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். இருந்தாலும் ஒரே ஒரு பிளான்ட்டு மட்டும் வச்சு நான் காமிக்கிறேன். இந்த பிளான்ட்டெல்லாம் கூட பாருங்கள், நம்ம கம்போஸ்ட் மண்ணை ரெடி பண்ணிட்டு தான் போட்டுது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு கூட நட்டுடலாம், செடி நல்லா தான் வளரும். இருந்தாலும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு எல்லோ கலர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு நாட்டு சாமந்தி, அதை வச்சுட்டு தான் நீங்கள் எல்லா சாமந்தி செடிக்கு இந்த செடி வச்சு கற்றுக்கணும். எல்லோ கலர் சாமந்தி செடி ஏன்னா நிறைய கன்று எழும்பி வரும். அப்போ நீங்கள் எந்தெந்த மண்ணில் போட்டால் செடி நல்லா வரும், எந்த கம்போஸ்ட்டில் போட்டால் செடி நல்லா வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் ஸ்ட்ரெயிட்டாக கம்போஸ்ட்டு போடாமல் ஃபஸ்ட்டு வந்து காய்கறி வேஸ்ட்டெல்லாம் நட்டி காமிச்சிருக்கேன். அது கூட நல்லா வரும். இப்போ வந்து இது வந்து கம்போஸ்ட் வந்து நம்ம கலந்து நட்ட பிளான்ட்டு நல்லா வளருது பாருங்கள். இதில் கட்டிங்ஸ் கூட நான் பண்ணியிருக்கிறேன். இந்த சின்ன செடியிலேயே பக்கத்தில் கூட வச்சிடலாம். நம்ம இந்த கிளை கட் பண்ணிட்டு பக்கத்துலேயே வச்சிடலாம். அதாவது தொட்டி ஃபுல்லாக ரொம்ப அது போல் வச்சுக்கினா கூட நான் சொல்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்கலாம். கம்போஸ்ட்டு ஐஸ்வரி செம்பருத்தி பாருங்கள், சின்ன கப் தொட்டியில் தான் நட்டிருக்கிறேன். இது நல்லா வளர்த்து பாருங்கள், சின்ன பூவாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த சின்ன கப்பில் நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், நட்டு வளர்த்துன்னு இருக்கேன் சொல்லிட்டு. அப்பப்போ இது கூட மாவு பூச்சிலாம் வந்தது, கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இது போலலாம் இருந்ததுன்னா மாவு பூச்சி இது போல் கிள்ளி எடுத்துடணும், அது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் ரொம்ப இருந்ததுன்னா கட் பண்ணிடணும். கொஞ்சமாக இருந்தால் அதாவது ஈர துணி வச்சு தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் வேப்ப இலை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு வேப்பிலை பாருங்கள். இது வந்து நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோ இல்லை வாட்டர் பாட்டிலோ வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இது போல் கொஞ்சம் பெரிய பாட்டிலாக எடுத்துக்கிட்டால் நிறைய கம்போஸ்ட் வரும். அதுக்காக சொல்கிறேன். இதுன்னா உங்களுக்கு ஸ்மெல்லெல்லாம் வராது, ஈஸியாக நல்லா பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். இங்கே ஹோல்ஸ் சப்போஸ் வந்து கம்போஸ்ட் தண்ணி, அதாவது இந்த கம்போஸ்ட் பண்ணும்போது காய்கறி வேஸ்ட்டில் கீழே வந்து நம்ம தண்ணி உள்ளே தெளிக்க தெளிக்க கீழே இறங்கி லிக்விட் வரும். அதுதான் நம்ம வந்து தண்ணியில் கலந்து செடிங்களுக்கெல்லாம் ஊற்றலாம். உடனே செய்யக்கூடாது, கொஞ்ச நாள் வச்சுருந்து தான் அந்த கம்போஸ்ட் தண்ணியெல்லாம் ஊற்றணும் செடிக்கு. உடனே வர தண்ணி எடுத்து ஊற்றிடக்கூடாது. அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். இப்போ நான் வந்து ஹோல்ஸ் வந்து இதுக்கு போடல, இன்னும் ஹோல்ஸ் போடுவேன். கொஞ்சம் ஃபுல்லாக ரொம்பிட்ட பேர் ஹோல்ஸ் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எதுக்காகன்னா நம்ம கொஞ்சம் நிறைய ஆனவொடனே ஹோல்ஸ் போட்டிங்கன்னா தண்ணி தெளிக்க தெளிக்க அப்போ கம்போஸ்ட்டு லீக் ஆகிடும். இப்போவே இதுலேருந்து தண்ணி லீக் ஆகும் நம்ம போட்டால். ஆனால் அது போல் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரொம்பிட்ட பேர் திருப்பி பாதி அளவுக்கு போயிடும் கீழே இறங்கி. திருப்பி போட நீங்கள் 3-4 வாட்டி போட வேண்டியதாக இருக்கும். நம்மளுக்கு எப்படி இந்த பாட்டிலே 10 days வரைக்கும் வரும். உள்ளே போய்ட்டு இறங்கி நீங்கள் எவ்வளோ போட்டாலும். அதுக்கு சொல்கிறேன் நான். பாருங்கள், இதில் வந்து பாட்டில் நீங்கள் இது போல் ஹோல்ஸ் போடல, நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கிற மாதிரி இருந்தால் கீழே வந்து அடியில் போட்டுக்கணும். நல்லா ரொம்பிட்டுக்கு அப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு சொல்கிறேன் நான். ஃபுல்லாக வந்து இதில் மாம்பழம் தோல் பாருங்கள், இதில் வந்து மாம்பழம் தோல், வெங்காயம் தோல், டீ தூள் அதெல்லாம் போட்டிருக்கேன். கீழே அடியில் வந்து நான் வந்து இது கொக்கோபீட் போட்டிருக்கேன் நான், நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. எல்லாமே நம்ம இப்போல்லாம் மாற்றி போட்டுக்கிட்டே வரணும். நிறைய கொஞ்சம் வந்து கொக்கோபீட் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து காய்கறி வேஸ்ட்டு பழந்தூள் அது போலலாம் வரும், அது நீங்கள் போட்டுடலாம். மாம்பழம் தூள் நிறைய கம்போஸ்ட் வந்து பண்ணும்போது அதில் கேனில் பெரிய கேனில் பெரிய தொட்டியில் பெரிய கவரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் பாட்டில்ஸில் பண்ணும்போது நான் வந்து எல்லாம் பெரிய கேன் வச்சும் பண்ணுறேன், சின்ன பாட்டில்ஸ்லேயும் பண்ணுறேன். ஏன்னா நிறைய வரும்போது அதில் போட்டுருவேன், கொஞ்சம் வரும்போது தனியாக இதுக்குன்னே வச்சுக்கிட்டு போடுறேன் நான். இப்போ வந்து இதில் வாழைப்பழம் தோல் போடுறேன் நான். இது போல் பாட்டிலில் போட்டு ஃபுல்லாக ரொம்பிடும். டெய்லி போடும்போது ஒரு 3 daysக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்பிடுச்சுன்னா திருப்பி உள்ளே போயிடும். நீங்கள் கொக்கோபீட் வந்து கொக்கோபீட்டோ இல்லை சாயிலோ நீங்கள் கொஞ்சமாக போடணும் இந்த பாட்டிலில். இதை மூடி எடுத்ததுக்கப்புறம் நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இதுக்கு சின்னதாக இருக்கும்போது நம்ம போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம அதை மெதுவாக போடணும், கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் நீங்கள். அதுக்கு சொல்கிறேன் நான். அது போல் தான் கீரை தண்டு எல்லாமே நான் கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். கீரை தண்டு, வெஜிடபிள் வேஸ்ட்டு, முள்ளங்கி தூள் இது போலலாம் எல்லாமே போட்டிருக்கேன். அது போல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுன்னு வரணும். ஆனால் வந்து இப்போ நீங்கள் ஒரு கட்டு கீரை வாங்குறீங்கன்னா அது நீங்கள் சமையலுக்கு எடுத்ததுக்கப்புறம் ஒரு கட்டு ஃபுல்லாக 1/4 பங்கு நீங்கள் கட் பண்ணிவிடுவீங்க வேர் பகுதி.
அது எல்லாமே போட்டுறக்கூடாது. அதாவது 1/4 பங்கு மட்டும்தான் இதில் போட்டுட்டு பெரிய கம்போஸ்ட்டில் போட்டுக்கலாம் அப்படி நான் சொல்கிறது. நான் அது போல் தான் இதுக்கு செய்கிறேன். அப்போ எல்லாம் ஒரே ஈக்குவலாக வந்து இந்த பாட்டில்ஸில் வந்து சத்து கிடைக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். எருவில் கம்போஸ்ட் வந்து இது போல் வாட்டர் பாட்டிலில் கூட செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ இது போல் வாழைப்பழம் தோல் வெங்காயம் தோல்லாம் போட்டுக்கிட்டு திருப்பி நீங்கள் மண் கவர் பண்ணணும் மேலுக்கு. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக வந்து இது போல் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் வாட்டர் பாட்டிலில் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோ இல்லை வாட்டர் பாட்டிலோ நீங்கள் போடுறீங்க, கொஞ்சம் வந்து மண் போடணும். மண்ணு கொக்கோ பீட்டோ. நான் அடியில் மட்டும்தான் கொக்கோ பீட் சேர்த்தேன், மேலுக்கு மண் தான் சேர்க்குறேன். ஆனால் நீங்கள் வந்து கொக்கோ பீட்டுக்கு வந்து நட்டு அந்த பிளான்ட்டு வளர்க்குற மாதிரி இருந்தால் அதுக்கு போடுற மாதிரி இருந்தால் ஃபுல்லாக கொக்கோ பீட்டே நீங்கள் வந்து எருவில் சேர்க்கணும் அப்படி நான் சொல்கிறது. நான் வந்து இப்போ அடியில் மட்டும்தான் போட்டுக்கேன் பாட்டிலுக்கு, மேலுக்கு வந்து இது போல் சாயில் போடுறேன். இது போல் நீங்கள் போட போட மக்கி வரும். இப்போ நான் இதில் வந்து நீங்கள் மோர் தான் இதில் உள்ளே ஊற்றணும். மோர் ஊற்றினா சீக்கிரமாக மக்கி வரும் இந்த காய்கறி வேஸ்ட்டெல்லாம். ஆனால் பாட்டில்ஸில் செய்யும்போது நல்லாயிருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து காய்கறி வேஸ்ட்டு வந்து இதில் ஊற்றணும். நீங்கள் மோருக்கு பதில் இது இருந்தால் கூட மோர் தனியாக ஊற்ற தேவையில்ல, இதே ஊற்றிக்கலாம். நீங்கள் இது போல் வந்து காய்கறி வேஸ்ட்டு 3 days ஃபர்மெண்ட் பண்ணது இருந்ததுன்னா ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா வெல்லம் தண்ணி மோர் இது போல் அப்பப்போ மாற்றி மாற்றி உள்ளே ஊற்றிக்கிட்டே வரணும். ரொம்ப அதாவது சீக்கிரமாக மக்கிடும். 2 months ஆகுது ரெடி பண்ணுறதுக்கு இந்த கம்போஸ்ட்டு. உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாகவே ஆகும் கம்போஸ்ட்டு. அதுக்கு சொல்கிறேன். இது போல் காய்கறி வேஸ்ட்டு தயிர், இது தயிர் கூட நீங்கள் ஊற்றலாம். மோருன்னு இல்லை, தயிர் கூட நீங்கள் வந்து இது போல் காய்கறி வேஸ்ட்டு போட்டு மேலே 1 ஸ்பூன் தயிர் ஊற்றிடலாம். தண்ணியில் கலந்து ஊற்றினா இன்னும் ரொம்ப நல்லது. இது போல் ஃபுல்லாக ரொம்பிட்டவுடனே அப்பப்போ நம்ம போடும்போதெல்லாம் மூடி ஓப்பன் பண்ணுறோம். ஃபுல்லாக ரொம்பிடுச்சு இன்னும் 3 days கழிச்சு தான் நான் இதில் போட போகிறேன்னு சொன்னால் அப்பப்போ திறந்து விடணும், இல்லைன்னா கேஸ் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கு சொல்கிறேன் நான். இது போல் மூடி வைக்கிறதுனால கீழே இன்னும் ஹோல்ஸும் போடல, சீக்கிரமாக மக்கி வரும். அதுக்கு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக ரொம்பிட்ட பேர் இன்னும் ஒரு வாட்டி போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே ஹோல்ஸ் போட்டுக்கணும். எதுக்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் வர தண்ணி தான் நீங்கள் எடுத்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன். அதாவது கீழே லீக் ஆகிற தண்ணி சொல்கிறேன் நான். அது ரொம்ப நல்லது. இப்போ ஹியூமிக் ஆசிட் வாங்குறீங்க கடையில் நர்சரியில், அதுக்கு பதில் இந்த தண்ணி லீக் ஆகிறது தான் கம்போஸ்ட் தண்ணி நம்ம செடிங்களுக்கு ஊற்றலாம். அது கூட நம்மளுக்கு வந்து செலவு இருக்காது. பாருங்கள், நித்திய கல்யாணி பூ எவ்வளோ நல்லா பூத்துருக்கு. இது போலலாம் உங்கள் தோட்டத்தில் வளர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது 1 time வாங்கினாலே சீடு ஃபார்ம் ஆகிடும். சீடு எடுத்துகிட்டு கூட நீங்கள் தொட்டி ஃபுல்லாக ரொப்பி பூ பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள். இது வந்து நான் வந்து இது கொக்கோபீட்டில் நட்டிருக்கேன். இது கூட தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா வெயிட்டே இல்லாமல் கொக்கோபீட்டில் நட்டிங்கன்னா பெரிய பெரிய தொட்டியில் கூட நம்ம தூக்கி இடம் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், ரோஸ் கலரு நடுவில் வந்து டார்க் ரோஸ் வருது, ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். இது போல் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் கம்போஸ்ட்டு செஞ்சிங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் மண் காய்கறி வேஸ்ட்டு போடுற முதல்ல நீங்கள் ஒரு 2 days 3 daysக்கு அப்புறம் கொஞ்சம் மண் போட்டுக்கிட்டே வரணும். அப்போ சீக்கிரமாக மக்கிடும். நீங்கள் 50 daysக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பவுட்ரு போல் கம்போஸ்ட் ரெடி ஆகணுன்னா 2 months ஆகும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பிளான்ட்டுக்கு கூட நீங்கள் லேட்டாகவே எடுத்துக்கலாம். இன்றைக்கி கம்போஸ்ட்டு செய்கிறது எப்படி கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலன்ட்டு பார்த்தோம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.